திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம். அல்லேலூயா. மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள். தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இறைவா, பாரினை படைத்தோய்,
இரவையும் பகலையும் ஆள்வோய். களைப்பை அகற்ற காலங்களை கரிசனையோடு அமைத்தவரே, இரவு அகன்று பகல் விடிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேளையும் கடந்தது. நாமம் போற்ற விரைந்து வந்தோம். ஒளிர்ந்தது கதிரவன் உலகெங்கும், ஒளிந்தது வானில் இருளெல்லாம். இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே. கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும், கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர். சேவல் கூவும் குரலினை கேட்டு பாறையாம் திருச்சபை கண்ணீர் உகுத்ததே. தத்தளித்தோம் எம்மை நோக்கும் அப்பனே, பார்வையால் எம்மை திருத்தும். கூரிய பார்வையால் எம் குற்றம் அகலும், நீர்நிறை கண்கள் கருணை பெறும். உணர்வின் உட்பொருளாய் நீர் இருப்பீர், மனத்தில் சோர்வை போக்கிடுவீர். எம் இதழ் பெயரை உச்சரிக்கும், எம் நாவு உம்மை புகழ்ந்து பாடும். பரிவன்புடைய எம் அரசராம் கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரும் புகழும் என்றென்றும். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலை பெற்றுள்ளது. தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, பெருவெள்ளம் எழுந்தது, பெருவெள்ளம் குதித்தெழுந்தது. பெருவெள்ளம் இரைச்சலிட்டு எழுந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக, அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை, முகில்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிப்பவையே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை, நீர்வாழ் உயிரினங்களை, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை, கால்நடைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக. அல்லேலுயா. ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக. அல்லேலுயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவர் கட்டளையின்படி யாவும் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது, விண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும், அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். தந்தையின் வலப்பக்கம் நீர் வீற்றிருக்கிறீர். வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம்மீது இரக்கம் வையும். முதல் வாசகம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். நீதிபதிகளின் காலம். யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ள சென்றனர். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாட்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகமலைக்கு வடக்கே எப்ராயிம் மலைநாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னேத் கெரேசில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரைப் போல் இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளினின்று விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை. எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர். என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களைக் கண்டு நான் சோதிக்கிறேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் மக்களின் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோருக்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் 5 பெலிஸ்தியர் இளவரசர், அனைத்து கனானியர், சீதோனியர், பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனான் மலையில் வாழ்ந்த இவ்வியர் மோசே வழியாக இஸ்ரேலின் மூதாதையருக்கு ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தாழ்ச்சியான இதயத்திலிருந்து உங்கள் ஜெபம் எழும்புவதாக. ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. நாம் ஜெபிக்கும்போது நமது வார்த்தைகள் சாந்தமானதாகவும் அடக்கமுள்ளதாகவும் கட்டுப்பாடு உள்ளதாகவும் இருக்க வேண்டும். நாம் இறைவன் முன் நிற்பதாக எண்ணி நாம் தியானிப்போம். நமது உடல் அசைவிலும் நாம் பேசும் விதத்திலும் அவரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அநாகரிகமானவர்களே சப்தமிட்டு கூச்சலிடுவர். அடக்கமானவர் அவ்வாறு செய்வதில்லை. மாறாக அமைதியான தொனியை அவர்கள் தங்கள் ஜெபத்தில் பயன்படுத்துவர். மேலும் தமது போதனையின் மத்தியில் ஆண்டவர் நாம் இரகசியமாக ஜெபிக்க நமக்கு கற்பித்துள்ளார். மறைவாயுள்ள தனிமையான இடங்கள், ஏன் நமது சொந்த அறைகள் கூட இறைவன் எங்கும் பிரசன்னமாயுள்ளார் என்ற நமது நம்பிக்கைக்கு சான்று பகர்கின்றன. அவர் அனைத்தையும் காண்கின்றார், கேட்கின்றார். அவரது இராஜாங்கத்தின் முழுமையில் மறைந்துள்ள இரகசியமான இடங்களையும் ஊடுருவுகின்றார். எரேமியாசின் போதனை இதுவே. நான் அருகில் உள்ளபோது நான் இறைவனா? நான் தொலைவில் உள்ளபோது இறைவன் இல்லையா? நான் காண இயலாத இருள் சூழ்ந்த மூலையில் எவனாவது மறைந்து கொள்ள இயலுமா? வானகத்தையும் பூமியையும் நான் நிரப்பவில்லையா? மறைநூலின் இன்னொரு பகுதி கூறுகின்றது, ஆண்டவரின் கண்கள் எங்கும் உள்ளன, அவை நல்லோரையும் தீயோரையும் கண்காணிக்கின்றன. இதே அடக்கமும் கட்டுப்பாடும் நமது திருவழிபாட்டு ஜெபத்தின் தன்மையாகவும் விளங்க வேண்டும். இறைவனின் குருவோடு இறைமறை பொருட்களை கொண்டாட நாம் கூடும்போது தகாத வார்த்தைகளில் நமது ஜெபத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. மட்டும் இதத்தோடு இறைவனுக்கு நாம் எழுப்பும் மன்றாட்டு இரைச்சலாகவும் வார்த்தை ஜாலமாகவும் விளங்கக்கூடாது. ஏனெனில் இறைவன் நமது குரலிற்கல்ல இதயத்திற்கே செவிமடுக்கிறார். நம் எண்ணங்களை அவர் காண்கின்றார். அவரிடம் நாம் உரக்க கூவக்கூடாது. ஆண்டவர் பின்வருமாறு கேட்டபோது இதை நமக்கு வெளிப்படுத்தினார். உங்கள் இதயங்களில் ஏன் தீமையை நினைக்கிறீர்கள்? திருவெளிப்பாடு புத்தகமும் இதற்கு சான்று பகர்கின்றது. இதயத்தையும் ஆசைகளையும் தேடுபவன் நானே என்று அனைத்து திருச்சபைகளும் அறிந்து கொள்ளட்டும். இச்சட்டத்தை அன்னாள் பாதுகாத்தாள். அவள் அதனை கடைபிடித்ததில் திருச்சபையின் அடையாளமாக விளங்குகின்றாள். அரசராகமம் முதல் புத்தகத்தில் அமைதியாகவும் அடக்கமாகவும் தனது இதயத்தின் பின்னிடங்களில் இறைவனிடம் அவள் ஜெபித்ததாக நமக்கு கூறப்படுகின்றது. அவளது ஜெபம் இரகசியமாயிருந்தது. அவளது விசுவாசமோ வெளிப்படையாயிருந்தது. தனது குரலால் அவள் ஜெபிக்காமல் தனது இதயத்தால் ஜெபித்தாள். ஏனெனில் இவ்வாறு ஆண்டவர் நமக்கு செவிமடுப்பார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். விசுவாசத்தோடு அவள் ஜெபித்து தான் கேட்டதை பெற்றாள். இதனை இறை வார்த்தைகளில் மறைநூல் தெளிவுபடுத்துகின்றது. தன் இதயத்தில் அவள் பேசினாள். அவளது இதழ்கள் அசைந்தன, ஆனால் அவள் குரலோ கேட்கப்படவில்லை. ஆண்டவரும் அவள் ஜெபத்தை கேட்டார். சங்கீதக்காரனும் நமக்கு நினைவூட்டுகின்றான், உங்கள் இதயங்களுக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள், உங்கள் அறையின் மறைவிடத்தில் உங்கள் மன உறுத்தலை வெளிப்படுத்துங்கள். தூய ஆவியின் போதனை இதுவே. எரேமியாஸ் வழியாக அவர் இதனை கூறுகின்றார். உங்கள் இதயங்களில் கூறுங்கள், ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் வழிபட வேண்டும். என் நண்பர்களே, வழிபடும் எவனும் கோவிலில் பரிசேயனோடு ஜெபித்த ஆயக்காரன் கையாண்ட வழியை நினைவு கொள்ள வேண்டும். தன் கண்களை கர்வத்தோடு வானத்தை நோக்கி அவன் உயர்த்தவில்லை. ஆணவத்தோடு தனது கரங்களை உயர்த்தவில்லை. மாறாக தன் மார்பில் அறைந்து கொண்டு அவனது இதயத்தில் மறைந்திருந்த பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுகின்றான். பரிசேயன் தன்னில் திருப்தியடைந்தான். ஆயக்காரனோ தான் ஜெபித்த விதத்தால் இன்னும் அதிகமாக தூய்மை பெற தகுதியானான். ஏனெனில் அவன் தனது மீட்பின் நம்பிக்கையை தனது சொந்த மாசற்ற தனத்தின் நிச்சயத்தில் அவன் வைக்கவில்லை. உண்மையாகவே மாசற்றவர் எவருமில்லை. மாறாக தாழ்ச்சியோடு அவன் ஜெபித்து
தன் பாவங்களை அறிக்கையிட்டான். எளியோரை மன்னிக்கும் ஆண்டவரும் அவனது ஜெபத்தை கேட்டார். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாய் இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரிதாகும். ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென
நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரிதாகும். ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். மன்றாட்டுகள். நம் அனைவருடைய உள்ளங்களுக்கும் புத்தொளி கொடுப்பதற்காக தூய ஆவியாரை அனுப்பிய தந்தையிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய நீர் போற்றப் பெறுவீராக. படைப்பு அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். உம்முடைய மகனின் உயிர்த்தெழுதல் வழியாக உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர். உம்முடைய ஆவியின் அருள் கொடையினால் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். திருத்தூதர்கள் தூய ஆவியின் வழியாக இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள். திருச்சபை அவர்களுடைய போதனைக்கு உண்மையாய் இருக்க உமது ஆவியை அவள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியை, இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும். உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. நம்பினோர்க்கு மனதிடன் அளிக்கும் ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி
நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழுமாறு எங்களுக்கு உம் அருள் உதவியை எப்போதும் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தார்.